MV3 ஆட்ஸ் நிறுவனம் கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டதாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். செல்போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் வருமானம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி மோசடி செய்ததாகவும், மருத்துவர்கள் பரிந்துரையின்றி மாத்திரைகளை விற்பனை செய்வதாகவும் MV3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது அண்மையில் கோவை மாநகர காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து 29 அன்று நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 5000க்கும் மேற்பட்டோர் நீலாம்பூர் பகுதியில் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை. இந்த நிலையில் MV3 ஆட்ஸ் நிறுவனம் V3 ஆன்லைன் டிவி என்ற பெயரில் ஆயிரக்கணக்கானோரிடம் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அப்போது அந்நிறுவனத்தில் முதலீடு செய்து ஏமாந்த ஸ்டாலின் என்பவர் கூறுகையில், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு V3 ஆன்லைன் டிவி என்ற நிறுவனத்தை XX ஆகியோர் இணைந்து துவங்கினர். விஜயராகவன், குமாரி, சிவசங்கர் ஆகியோர் இணைந்து துவங்கினர். கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் இந்த நிறுவனத்தின் அலுவலகம் இயங்கி வந்தது. 600 ரூபாய் செலுத்தி ஒரு தயாரிப்பை வாங்கிய பின்னர் விளம்பரத்தை பார்த்தா வருமானம் வரும் என்று கூறினர். 18,000 கட்டி 6 நபர்களை சேர்த்து விட்டால் மாதம் 12,000 வருமானம் வரும் எனவும் கூறினர். இதனை நம்பி பலர் முதலீடு செய்தனர். 2 ஆண்டுகள் முறையாக பணம் அளித்து வந்த அந்த நிறுவனம் திடீரென ஒரே நாளில் மூடப்பட்டது. அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி ஆனந்த் என்பவரை வைத்து தற்போது MV3 ஆட்ஸ் பெயரில் நிறுவனம் துவங்கி வசூல் வேட்டை நடத்தி வருகின்றனர். சக்தி ஆனந்தர் ஒரு பினாமி. இந்த நிறுவனத்தை விரைவில் மூடும் திட்டம் அவர்களுக்கு உள்ளது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலர் புகார் அளித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர். இது பழைய நியூஸ். இப்போ பாத்தீங்கன்னா MV3 ஆட்ஸ் பாத்தீங்கன்னா 20,000 25,000 லட்சக்கணக்கில் மாசம் பணம் வரும் அப்படின்னு இதே மாதிரி ஒரு முகர் என்கிட்ட அணுகுனாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க அது 20,000 25,000 லட்சக்கணக்கில் மாசம் வரும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லங்க இது நீங்க விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு கிடைக்குங்க. எப்படிங்க ஆடாம அசையாம ஒரே இடத்துல உட்காந்து விளம்பரம் பார்த்தா எப்படிங்க அந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் வருங்க, நீங்க சேருங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு சொன்னாரு, அதாவது என் செக் லீவ் தாரங்க, நீங்க போஸ்டேட் டேக் போட்டு நீங்க வச்சீங்க, எப்ப வேணுமோ அப்பப்போ நீங்க பணத்தை எடுத்துங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்டேன். ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் 12.5 மணி நேரம் சேர்ந்து வேலை பார்த்தா கூட 10,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறவனாலே அவ்வளவு சம்பாதிக்க முடியாது. வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்த்து எப்படிங்க ஒருத்தனால தர முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர்கிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை. சரிங்க, அடுத்துதான் நான் கேட்ட கேள்வி, நீங்க ஒரு MLM பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த பிசினஸ்க்கு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமான்னு நீங்க பிரைவேட் பேங்க்ல ஏதாச்சும் ஒரு பேங்க்லயோ கவர்மெண்ட் பேங்க்லயோ போய் ஓபன் பண்ணி பாருங்க, அவங்க ஓபன் பண்றாங்களான்னு கேளுங்க அப்படின்னு அவர் போய் கேட்டப்போ, MLMக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குற கழிச்சு கட்டுற முதல் வேலையை MLM பிசினஸ் பார்த்துட்டு கழிச்சு கட்டிட்டு தான் அக்கௌண்டே பிரைவேட் பேங்க்ல ஓபன் பண்றாங்க. இது பார்த்தோன்னே அவரு சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு, வயசானவரு. சரி, நான் அவர் இஷ்டத்துக்கே நான் விட்டேன். இது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த உழைப்புமே இல்லாம 20,000 25,000 வர்றங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை. இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, MLM பிசினஸ்க்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணவே முடியாது. நீங்க ஏதாச்சும் வேற பேரை வச்சு ஓபன் பண்ணலாமே தவிர MLMனு நீங்க காமிச்சு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணவே முடியாது. MLM சொன்னாலே பேங்க்ல அக்கௌண்டே ஓபன் பண்ண முடியாது. இது ஒரு RBI ரூல்ஸ். இவங்க சொல்ற பாத்தீங்கன்னா 20% ரிட்டர்ன், 50% ரிட்டர்ன், 100% ரிட்டர்ன் அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் கேரண்டி ரிட்டர்ன் எப்படிங்களா எது கொடுக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 or 8% கொடுக்குறான். அதே ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா 9% வரைக்கும் கொடுக்குறான். இந்த ரிட்டர்னை தாண்டி உங்களால எங்கேயுமே கேரண்டி ரிட்டர்ன் கொடுக்கவே முடியாது. மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் அதுல பாத்தீங்கன்னா வேணும்னா எபோ 9% உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஆனா அது முதலுக்கே மோசமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ஷேர் மார்க்கெட் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. இருக்கிறதுல இன்னும் டிஃப்ரெண்டா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்க பணம் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது விஷயம், இன்னொரு நல்ல ரிட்டர்ன் வர இடமா இருந்த இடம் ரியல் எஸ்டேட். 2008 பொருளாதார சரிவுக்கு பிறகு, அமெரிக்க பொருளாதார சரிவுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் துறை பயங்கரமா டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் நீங்க பிரைவேட்ல போனாலும் சரி, கவர்மெண்ட்ல போனாலும் சரி, எந்த பேங்க்ல போனாலும் 9% வருஷத்துக்கே உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 9,000 தான் உங்களுக்கு, 9,000 தான் உங்களுக்கு வட்டியே கிடைக்கும். இவங்க எப்படி 20% 25% தராங்க அப்படிங்கிறது பெரிய புதிரா தான் இருக்கு. MLM பிசினஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃப்ராடுங்க. இது ஆம்பளை தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. என்ன பாத்தீங்கன்னா, செயின் லிங்க் மாதிரி பிசினஸ் மெம்பர்ஸ் சேர்த்துக்கிட்டே இருக்கும். மெம்பர்ஸ் சேர எந்த பிரச்சனையுமே இருக்காது. மெம்பர்ஸ் சேர்றது எங்க நிக்குதோ அங்க பாத்தீங்கன்னா லிங்க் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் கடைசியில சேர்ந்தவங்க எவனுக்குமே பணம் வராது. ஃபர்ஸ்ட்ல சேர்ந்தவன் எல்லாம் முன்னாடி சம்பாதிச்சிருவான், கடைசியில சேர்ந்தவன் எவனுக்குமே பணம் வராது. ஏன் மெம்பர்ஸ் கடைசியில சேர்ந்தவனுக்கு வரமாட்டான்னா, ஒரு அவேர்னஸ் அதுக்குள்ள கிரியேட் ஆயிடும்.
அவன் 1000 பேர் 2000 பேர் சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவேர்னஸ் கிரியேட் ஆகி அந்த மெம்பர்ஸ் சேர்க்கறது இன்னும் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கடைசியா சேர்ந்தவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, மிகப்பெரிய நஷ்டமடைவாங்க. ஆக்சுவலா எம்எல்எம் வந்து கண்டிப்பா பேன் பண்ணும். இது ஏன் இன்னும் பேன் பண்ணாம இன்னும் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு தெரியல. இதை வந்து டிஃப்ரெண்ட் பேர்ல வந்து அவன் வந்து எம்எல்எம் பண்றான். ஒண்ணு அழகு சாதன பொருட்களை வித்துன்னு ஆம்பளையில எம்எல்எம்ல பிசினஸ் பண்ணானுங்க. இப்போ என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எம்எல்எம் விற்கிறேங்கிறான். புதுசா இப்போ Q.netன்னு புதுசா ஒன்று வந்திருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களாச்சும் 10,000 15,000 20,000 வாங்கிட்டு இருக்கான். அவன் 5 லட்சம் 10 லட்சம் பெரிய லெவல்ல தான் அவன் எம்எல்எம்மே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் மட்டும்தான். MY3 ஆட்ஸ்ல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ யாரை வேணா சேர்த்துட வேணாம் பரவாயில்ல, நீங்க மட்டும் பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது புதுசா கலக்கி விடுறாங்கன்னு புதுசா இருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. இது வந்து 99% பேர் ஆளை சேர்த்து விட்டு தான் இருக்கான். இந்த 1-2 பேர் வந்து ஆளை சேர்க்காம அவங்க மட்டும் பிசினஸ் பண்றான், இந்த விவரமான பசங்க. சோ அவங்களுக்காக இந்த பிசினஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ அதனால வந்து யாரையும் சேர்க்க வேணாம், நீங்க மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் தான். 99 பேர் ஆள் பேசிட்டு இருக்கான், ஒருத்த மட்டும் ஆளை சேர்க்காம அவன் மட்டும் ஆட்ஸ் பார்த்து வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுதான் இந்த பிளான். நீங்க எம்எல்எம்னு எப்படி ஒரு பிசினஸ் கண்டுபிடிக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ல வருவான். வந்து நீங்க வந்து ரியல் எஸ்டேட் சேர்த்து விடுங்க, இல்ல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சேர்த்து விடுங்க, அதே மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ வந்து எம்எல்எம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தர் சேர்த்து விடுங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா ஃப்ராட் தான், அது எம்எல்எம் தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு தவிர்க்கிறது நீங்க வந்து ரொம்ப நல்லது. நீங்க ஒருத்தனை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க உஷாராயிடும், இது எம்எல்எம் இது ஃப்ராட் அப்படின்னு. இதோட MY3 ஆடோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை மாரி தான் இருக்காரு. அவரை வச்சு ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய கை வந்து இயங்கிட்டு இருக்கு. ரம்மி எப்படி ஒரு ஃப்ராடோ அது போல எம்எல்எம்மும் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட். கவர்மெண்ட்டும் எம்எல்எம் வந்து தடை பண்ண போறது கிடையாது. மக்களும் என்ன செய்யறாங்க, உழைக்காம பணக்காராகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உழைக்காம பணக்காராகணும் நினைக்கிற வரைக்கும் எம்எல்எம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இது போன்ற அருமையான தகவல்களுக்கு மைண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.